வணக்கம். சென்னை கூடாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரியில் தென்னை ரகங்களில் ஒரு 6 வகையான ரகங்களை நம்ம சேல் பண்ணுறோம் செடிகளாக. அந்த செடிகள் பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடுபட்ட ஈத்தாமணி நெட்டை. இது இந்தியாவிலே ஒரு சிறந்த ரகம்னு சொல்லி புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஒரு காய் பார்த்திங்கன்னா 600 கிராம் மேலே வெயிட் வரும். அதனுடைய பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும், ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. தென்னைனாலே ஈத்தாமணி தென்னை தான், அவ்வளோ ஃபேமஸான ஒரு ரகம். அது சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் கூட சேல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டை நெட்டைன்னா ஒரு தாய்மரம் நம்ம சவுக்காட்டு ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அதாவது குட்டை ரகம், அது தாய்மரம். நெட்டை ரகம் ஈத்தாமணி நெட்டை. இந்த மாதிரி கிராஸ் பண்ண ஒரு குட்டை நெட்டை தென்னங்கன்றுகளும் சேல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் குட்டை ரகத்தை பொறுத்த வரைக்கும் சவுக்காட்டு ஆரஞ்சு, செவ்வளனின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ இளநீருக்கு ரொம்ப ஃபேமஸாக எல்லா கடைகளையும் விற்கக்கூடிய சிவப்பாக இருக்கும். காய்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கும். அந்த தொண்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கதம்பல் பகுதி மெலிசாக இருக்கும், தண்ணீர் அளவு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும். அதனால் அது இளநீருக்கு ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. ஆனால் பருப்பு கம்மியாக இருக்கும். அதனால் இளநீர் பர்பஸ் மட்டும் பயன்படுறாங்க அந்த குட்டை தென்னை, சவுக்காட்டு ஆரஞ்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மலேசியன் எல்லோ. அதாவது மலேசியன் எல்லோ அப்படி பார்த்திங்கன்னா அந்த குட்டையோட கொஞ்சம் அதிகமான உயரம் வளரக்கூடியது. இது ஒரு குட்டை ரகம்னு சொல்லலாம். ஆனால் குட்டைக்கும் நெட்டைக்கும் நடுப்பட்ட ரகம். அந்த ரகத்தில் பார்த்திங்கன்னா இளநீருக்கும் பயன்படுத்தலாம், தேங்காயும் பயன்படுத்தலாம். தேங்காய் பயன்படுத்தும் போது பருப்பினோட திக்னஸ் ஓரளவு இருக்கும். அதுமாதிரி தண்ணீர் நிறையா இருக்கும். இதுலேயும் அந்த மட்டை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் யாழ்ப்பாணம் தென்னை. இந்த யாழ்ப்பாணம் தென்னைங்கிறது இந்த ஜாவா வெரைட்டின்னு கூட சொல்லுவாங்க, கப்பல் தேங்காய்னு சொல்லுவாங்க. பல பேரில் அது அழைக்கப்படுது. காய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ வரைக்கும் வெயிட் வர மாதிரி பெரிய காய்களாக இருக்கும். அது காய்க்கும் தன்மை எப்படி இருக்குன்னா, ஒரு கொலைக்கு 10-15 காய் காய்க்கும். ஆனால் ஒரு 30 காய்க்கூட பருப்பு அளவு அதில் இருக்கும். பருப்பு தண்ணி எல்லாமே அதிகமாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் பயிராக கூட பண்ணலாம். ஏன்னா காய் பெருசாக இருக்கும்போது மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்கும் அந்த தேங்காய்க்கு. இந்த விசேஷங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு, ஒரு இடத்துல நம்மளை தனிச்சு காமிக்கிறதுக்கு இந்த தேங்காய் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி தென்னங்கன்றுகளும் சேல் பண்ணுறோம். அப்புறம் நக்குவாரிங்கிறது இருக்கிற குட்டை ரகத்திலே ரொம்ப குட்டை ரகம்னு சொல்லலாம். இந்த ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். இளநீர் அளவு அதிகமாக இருக்கும், காய்க்கும் தன்மை அதிகமாக இருக்கும். இதனுடைய மொத்த ஏஜே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்தில் முடிஞ்சு போகும். காய்ப்பு தன்மை கம்மியாகிடும். இதை ஒரு அழகுக்காக கூட வளர்க்கலாம். வீட்டு முன்பகுதியில் வச்சிங்கன்னா தரையை ஒட்டியே காய்கள் இருக்கும். அதனால் அதை நிறைய பேர் விரும்புவாங்க. இந்த மாதிரி தென்னங்கன்றுகள் சின்ன கன்றுகளாகும். அதாவது இந்த பார்த்தீங்களா, இதே மாதிரி சின்ன கன்றுகளாகவும், அதாவது காயோட உள்ள கன்றுகளாகவும், பெரிய கன்றுகள் ஒரு கவரில் போட்டு வளர்ந்த கன்றுகளாகவும், நட்டவுடனே காய்ப்புக்கு வர்ற மாதிரி பெரிய கன்றுகளாகவும் சேல் பண்ணுறோம். இந்த மாதிரி கன்றுகள் வேணும்னா நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9384667714 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.